ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் சாஃப்ட் இட்லிக்கான மாவு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் அதுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இந்த கப்னால் 4 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி அரிசி நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது உளுந்து அதே கப்னால் 1 கப்பு உளுந்து, எந்த கப்னால் நம்ம அரிசி அளந்து போடுறோமோ அதே கப்னால் உளுந்து எடுத்துக்கணும். நான் எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் அளந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் ஏன் போடுறோன்னா நல்லா இட்லி வாசனையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதை மட்டும் நான் தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இப்போ அரிசியும் உளுந்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரிசி உளுந்து நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அரிசியில் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறணும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். இப்போ 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு அரிசியை தான் கிரைண்டரில் போட போகிறேன். இப்போ அரிசி போட்டுட்டேன். இது நல்லா அரைஞ்சிட்ருக்கு. நம்ம தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். மொத்தமாக ஊற்றி அரைக்க வேணாம். தண்ணி தெளித்து அரைச்சா தான் நல்லா வரும் மாவு. பாருங்கள், இது நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம மாவை எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ ஒரு அடுக்கில் மாவு எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது உளுந்து போட போகிறேன் கிரைண்டரில். உளுந்து அரைஞ்சிட்ருக்கு. உளுந்து நல்லா அரை மணி நேரம் அரையணுங்க. இதோட நம்ம ஊற வச்சுருக்கேன்ல வெந்தயத்தை, அதையும் போட்டுட்டேன். தண்ணியோடையே ஊற்றிட்டேன். உளுந்து அரைக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டரை யூஸ் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா நல்லா உளுந்து புசு புசுன்னு வரும். நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜ் வாட்டரை யூஸ் பண்ணி தான் அரைப்பேன். இதுக்கும் தண்ணி தெளித்து தான் அரைப்பேன். இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் அரைஞ்சதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா புசுன்னு பொங்கி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் உளுந்தையும் எடுத்துட்டேன். அரிசி எடுத்து அடுக்கலையே உளுந்தையும் எடுத்து நல்லா கலந்து வச்சுட்டேன். நான் அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். எப்பயுமே நம்ம அடுக்கில் எடுத்து போடும்போது நம்ம கொஞ்சம் இடம் இருக்கணும். அப்போ தான் மாவு உப்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய அடுக்காக அந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேப் இருக்கணும் எப்பயுமே. இப்போ இது நல்லா ஒரு 6 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி பொங்கி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 6 hours ஆகிடுச்சு. எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம அரை அடுக்கு தான் வச்சோம். இந்த ஃபுல் அடுக்கும் நல்லா பொங்கி வந்துருச்சு. மாதிரி கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கலக்க வேண்டாம், அந்த மாதிரி மேலாக கலக்கிக்கோங்க. நான் கலக்கிட்டு இன்னொரு அடுக்கில் மாற்றிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இட்லி பேட்டர். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதில் இந்த மாவில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இட்லி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இட்லி எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது ஒரு சட்னியோட சர்வ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி இட்லி பேட்டர் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.